நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணி அருகே அருங்குளத்தில் மரங்கள் மாநாடு நடைபெறவுள்ள தோட்டத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? போடா அப்படி போடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஃபாலோ மீ. இங்க வாடா, இப்படி வாடா, இன்னொரு விடா, கீழே உட்கார்ற. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை, இனிமே தாங்க முடியாதப்பா. டேய், இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆள் பத்திரிக்கை. எடு, கொஞ்சம் லெஃப்ட் தெரியுங்க. ஐயோ நல்லா இல்ல, திருப்பி நில்லுங்க. உண்மையோட சிட்டி அடிக்கிறா? இல்ல சார், அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? அவர் மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். இங்கிட்டு வா, இங்க வா, அப்படி. ஓகே ஓகே, போதும். தலைவர் போட்டோ வாசல்ல மாட்டினா திருச்சி கழிப்பா. இப்போ நீங்க என்ன செய்றீங்க? அந்த போஸ்டர்ல பத்திரிக்கை வேலை எல்லாம் இமிடியேட்டா பண்றீங்க. சரி, அதுக்கு வேண்டிய செலவெல்லாம் நீங்க ஏத்துக்கறீங்க. என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க? நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? நாயங்களா, இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போனங்கடா. என்ன என்ன எழுவையாது? சரி, அப்படியே பீச்சாங்கை பக்கமா வா. கேமராமேன அடி பாடு சேர்ந்து நாய் படாத படுத்துறானே. டேய் எப்படா இவன் கூட இருக்கிறீங்க? வந்துரு, அப்பதான் நீ பார்க்க முடியும். ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சன் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? அண்ணே, யாராவது நீ குத்தகையை செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. ஐயோ, அபியூஸ் பண்றாங்க. என்ன என்ன கருமண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, கன்றாவிடா, ஏன்டா அப்படி அலையாதீங்கடா. நல்லா நடக்கும்டா, உங்களுக்கு நடக்காமடா போயிடும். ஏன்டா அலையறீங்க அப்படி? என்ன நிகழ்ச்சிதெல்லாம் அலையறாங்களே. உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? சீமா நோக்கால ஒழிக்கிறானா? அவன் மென்டலு. அவன் எங்கே இருக்கிறான்னு பக்குவமாக பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எதுவுமே கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடும். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? மாஸ்டர் நீங்க என்ன தமாஷ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல? எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதனால அவன சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி பிரச்சனை? உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா? லூஸ் இல்லனே, மென்டல். தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. மகிழ்ச்சியா இரு உனக்கு. என்ன மனுஷன்? வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலை சரியாக 3 மணிக்கு ஏன் தேவச எது நடத்த போறியா? நம்ம பேசுறேன். அருங்குளம் கூட்டுரோடு சாலை திருத்தணி. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? அருங்குளம் கூட்டுச்சாலை, மனிதநேய பூங்கா, மனிதநேய தோட்டம். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதி, வருகிறவன் ஆகஸ்ட் 30 சொல்லிடுறேன், அன்னைக்கும் போதும். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறது டைம் பாசிங் பண்றானா? அது கடிச்சிருச்சுன்னா என்ன, கத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நாங்க ஆடு மாடு மேய்க்கு வாழ தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ, புதுசா கிளப்பி விடுறாங்களே. உடனே இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிக்கும்.
அரை போது நாளை யாரை எழுப்பி விட்டது? நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்குள்ள வண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும் ஏறாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சுட்டாராமா. டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. ஏய் ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. கலாய்க்கிறீங்களா? இப்ப பாடுறா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே, அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே, ஊருக்கு வராது அணிலே. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி என்ன திருத்த. புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி தப்பு தப்பா காட்டுற. பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது. என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதா? எடுத்ததுதான். வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. நானும் இந்த மண்ணுல பிறந்த வந்தேன். உனக்கு எவ்வளவு புழுக தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் புழுக தெரியும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. அங்க ஒருத்தர் டாய்லெட்ல எட்டி பார்க்கறான்டி. லேடிஸ் டாய்லெட்ல ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கறான். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் எனக்கு தூக்கம் வரல. சரண்யா வந்துருச்சா? போ சரகஸ் சாஞ்சி படுத்து நான் பார்த்தேன். போ பெருசே. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்டியா? வெறுநாய் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறானடா மூதேவி. அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. நின்னு அடிப்பேன். இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில நான் எப்படி வேலை கொடுப்பேன். போட்டு காட்டு இந்த வேலை கொடுப்பேன் பரா. அவனு கெட்டவல்லடி கேடு கெட்டவன். எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. ரெண்டு பேருமே அண்டப்புழுவும் கிடையாது, குண்டப்புழு கிடையாது. தம்பி நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. வேற எப்படி? அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தான் பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.